வீட்ல, குவார்டர்ஸ்ல எல்லா இடத்துலயுமே வந்து சர்ச் பண்ணாங்கல்ல. அத்தோட எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு தான்டா நான் நினைச்சேன். ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. ஒரேடியா வேலை எல்லாம் போடல. வேலை போனது ஒரு பக்கம்னா, அந்த விஷயம் வீட்ல தெரிஞ்சது இன்னொரு பக்கம். அப்பா வேற என்ன கண்டபடி பேசி விட்டு. கோவப்படுறதுக்கான திட்டத்துக்கான எல்லா காரணமும் அப்பா கிட்ட இருக்கு. போன வேலையை எப்படி திரும்பி வாங்குறதுன்னு மட்டும் யோசி. எனக்கு அந்த வேலை திரும்ப கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பேராசை பெருநஷ்டம்னு சும்மாவா சொன்னாங்க. சிலருக்கு பொதுவாவே எல்லா விஷயமும் புரியும், சிலருக்கு பட்டாதான் எல்லா விஷயமும் புரியும். நீ ரெண்டாவது வகை போல செந்தில்ல. நீ ரொம்ப போட்டு குழப்பிக்காதன. யாரும் கூப்பிட்டீங்க, அமைதியா இருக்கீங்க. வக்கீல் கிட்ட சொத்தை பிரிக்கிறத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாம் ஒரு தரம் பேசலாம். முடிவுக்கு எல்லாரும் சம்மதிப்பீங்கன்னு நம்புறேன். மாமா, நீங்க ஒரு விஷயம் சொல்லி அதுக்கு இந்த வீட்ல யாராவது சம்மதிக்காம இருப்பாங்களா? அதானே உங்க முடிவா சொல்லுங்க பெரியப்பா. இந்த வீட்டை தவிர இருக்கிற மத்த சொத்தை எல்லாம் மூணா பிரிக்கிறதா முடிவு பண்ணி உன்னோட பங்கு என் காலத்துக்கு பிறகு வடிவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் சரி பாதியா போய் சேரும். அதெல்லாம் எதுக்குங்க இப்ப பேசிக்கிட்டு? அம்மா இருக்கிற காலம் வரைக்கும் இந்த வீடு அம்மா பேர்லயே, அதுக்கப்புறம் இந்த வீட்டை பழனி கொடுத்துரும். இவ்வளவு பெரிய வீட்டை வச்சு நான் என்னன்னு செய்ய போறேன்? நீங்க என்னங்க இப்படி கேக்குறீங்க? குடுக்கறத யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? முடிவுல எல்லாருக்கும் உடன்பாடு தானே. யாருக்காவது ஏதாவது விருப்ப குறைவு இருந்தா என்ன பேசுறதெல்லாம் உனக்கே சரிப்படுத மாதிரி. அண்ணன் சீக்கிரம் சாப்பிடுறதும் தூங்குறதும் யாரும் சொல்லல. சொத்து விஷயத்துல அண்ணன் பண்றது சரியா படுதான்னு கேட்டேன். அப்பா பார்த்தாலும் சாப்பாடு தூண்டுறத பத்தியே பேசி. சித்தப்பாக்கு எதுக்குமா நம்ம இருக்கிற இந்த வீட்டை கொடுக்கணும்? உங்க பெரியப்பா முடிவு பண்ணிட்டாருல, அதுக்கப்புறம் நாம என்ன பண்ண முடியும்? பெரியப்பா என்ன கடவுளா? இந்த கடவுள் முடிவு பண்ணா மாத்த முடியாது. இந்த வீட்டுல நானும் அண்ணன் மட்டும் தான் உழைச்சோம். அப்பா இறக்கும் போது பெருசா இது மாதிரி இல்ல, நல்ல நிலைமையிலே இல்ல. நானும் அண்ணனும் கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணி இந்த வீட்டை சரி பண்ணும். மராமத்து வேலை ஆரம்பிச்சு பர்னிச்சர் வாங்கின வரைக்கும் எல்லா காசும் நாங்க உழைச்சி சம்பாதிச்ச காசுல இருந்து போட்டது. இதுக்கு பண்ண செலவு எல்லாம் விடு. எங்க அண்ணன் கிட்ட இந்த வீட்டை என் பையன் பிள்ளை நான் கேட்பேன். இந்த வீடு குமாருக்கு தான்